இந்த போலரைசேஷனில் என்ன வந்திருக்குன்னு சொன்னால், ரஜினியை எதிர்த்து பேசியதால் ரஜினி ஆதரவாளர்கள் இந்த தடவை பல இடங்களில் 2-3 இடத்துல படித்தேன். நான் பேர்லாம் மறந்துடுச்சு, ஊர் பேர்லாம். அங்கெல்லாம் ரஜினி ரசிகர்கள் வெளிப்படையாக இந்த முறை நாங்கள் சீமானுக்கு பிரச்சாரம் செய்கிறோம். ரஜினியை விஜய்னா ஆதவ அர்ஜுனா இவர்கள் அவமானப்படுத்தினார்கள். அவர் பயந்து போயிட்டார். இவங்க இப்போ ஏன் இதெல்லாம் கேன்சல் பண்ணுறாருன்னு கேட்டதுக்கு ஒரு தாவேகா நிர்வாகி சொல்லியிருக்காரு. இந்த ஆரம்பம் தான் இங்கே வரிசையாக கேன்சல் பண்ணார்ல, வில்லிவாக்கம், குளத்தூர், கடலூர். அவருக்கு வெயிலில் பழக்கம் இல்லையா? இந்த 10 தொகுதியிலையும் பிரேமலதாவுக்கு அல்லது அவங்க ஓட்டு போட்டால் தெலுங்கருக்கு, திராவிடத்துக்கு ஓட்டு போட்ட மாதிரி அர்த்தம், தமிழருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு வரும்போது நான் சொல்வது, தமிழ் தேசியம்னு சொல்லி தமிழை பெருமைப்படுத்தி மகாகவி பாரதிக்கு ஒரு விழா எடுத்து தமிழை தலையில் வைத்து கொண்டாடும், தமிழர் பண்பாட்டை தலையில் வைத்து கொண்டாடுவது என்றால் அதில் முதல் நிலையில் நிற்பது சீமா. அப்போ இந்த தமிழர் தெலுங்கர் அப்படின்ற ஃபீலிங் மனசுக்குள்ளே இருக்காதா? அவங்க எல்லாரும் எங்கே போடுவாங்கன்னா, அதில் முதல் நிலையில் நிற்கக்கூடியவர், அந்த ஓட்டுகளை பெறக்கூடிய ஒரு தகுதியும் அதற்கான வாய்ப்பும் பெற்றுப்போர் சீமா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 40லேருந்து 50 தொகுதியில் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் யார் வெற்றி பெற்றாலும் சரி, யார் அடுத்து வந்தாலும் சரி, அவ்வளோதான் வரும். புரியுது. குறைந்தபட்சம் 30-40 தொகுதியில் வரும். அந்த வகையில் இந்த போலரைசேஷன் ஒன்று, இந்த தமிழ் தெலுங்கு, அதான் திராவிடம் தமிழ், அது ஒன்று. இன்னொன்று இந்த ரஜினி அஜித் ரசிகர்கள். இது இரண்டும் சீமானுக்கு பலமாக இருக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம். அஜித் ரசிகர்களுக்கு அந்த விஜய் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்வினை உணர்ச்சி இருக்கும்ல. ஆக இந்த முறை அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா, அஜித் ரஜினி ரசிகர்கள் இம்முறை அமைதியாக நாம் தமிழர் கட்சிக்கு, சீமான் உடைய கட்சிக்கு ஆங்காங்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ பேருங்க ஒரு தொகுதியில் இருப்பாங்க. இந்த தடவை பாருங்கள், அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ், சொல்லுங்கள். 2016 தமிழர் விசஸ் தெலுங்கர் அப்படின்ற ஒரு போலரைசேஷனை கையில் எடுத்து தான் நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலே அணுகிறாங்க. இப்போ திரும்பியும் அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. அதாவது நீங்கள் தெலுங்கர்னு குறிப்பிட்டு சொல்கிறது உங்கள் திராவிடம்னு அந்த காலத்திலேயே அப்படி தானே ஆரம்பித்தாங்க. தமிழர் அல்லாதவர்களை தமிழ்நாட்டை விட்டு துரத்தி, அதாவது அன்றைக்கி மதராஸ் மாகாணம்ங்கிறது, அந்த தமிழ்நாடுன்னு சொல்லப்பட்ட மதராஸ் மாகாணம், அங்கிருந்து நமக்கு கிரிப்பு போயிடுமோ, நம்மளை விரட்டி விட்டுருவாங்களோ என்ற பயத்தில் இந்த தமிழர் அல்லாதவர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது தானே நீதி கட்சி. எம்சி ராஜாவை தவிர, எம்சி ராஜா தலித்து, அவரை அங்கேருந்து அப்புறம் மெதுவாக அவரே செட் ஆகாதுன்னு வெளியே தலித்துக்கு முக்கியத்துவம் தரப்படலைன்னு சொல்லி வருத்தத்தோடு வந்துட்டார். பாக்கி பேர் இருந்ததெல்லாம் பாருங்கள், நாயர், மேனன், நாயுடு, ரெட்டி, இப்படி தான் இருந்திருப்பாங்க. நீதி கட்சி, இந்த நீதி கட்சியிலேருந்து வந்தது தான் திராவிட கழகம். திராவிட கழகத்துலேருந்து வந்தது தான் திமுக. திராவிட கழகம் யாருது? நாயகர் இவ ராமசாமி நாயகர். அதாவது பெருசாக போட்டுக்கிட்டாரா இல்லையா? சாதியை ஒழிக்கிறவர் ஏங்க அவர் பேர் விடுதலை, குடியரசு, ஆசிரியர் ஈவே ராமசாமி நாயக்கர்னு ஏங்க போடுறாரு? போட்ட அப்புறம் என்ன சாதியை ஒழிக்கிறது? ரைட்டு. பேசும்போது என்ன பேசினார்? முஸ்லீமை அடிக்கணும், பாப்பானை அடிக்கணும், கிறிஸ்தவனை அடிக்கணும், நம்மளும் கீழானவர்கள், அதாவது தலித்துகளை அடிக்கணும், இவங்களாம் நம்ம சமுதாயத்துக்கு எதிரி. அப்போ நம்ம சமுதாயன்றது எது? தமிழ் பேசாத தமிழ்நாட்டில் இருப்பவர்கள். இதில் யாராக இருக்காங்க? மலையாளிகள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க. ஆனால் அதிகப்படியாக இருக்கிறது தெலுங்கர். நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த தமிழர் தெலுங்கர் பிரச்சனையினால் இப்போ யாருக்கு லாபம், அதாவது லாபம் பார்க்கக்கூடாது, அப்படிலாம் பிரிக்கக்கூடாது, இதை இந்த கொள்கையெல்லாம் விட்டு யதார்த்தத்தை பார்க்கணும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஔவையார் சொன்னாங்கன்னா, நம்ம
படிக்காமல் ஒரு நாள் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஓதாமல்னா படிக்காமல். அவையார் சொன்னதை எவ்வளோ பேர் கேட்குறோம். அதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு இது. அந்த மாதிரி நீங்கள் வந்து இது அந்த மாதிரி இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பிரித்து பார்க்கக்கூடாதுன்னா பிரித்து இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இன்றைக்குள்ள யதார்த்த நிலைமை என்னன்னு பார்த்தால், அப்போது வந்து நீங்கள் இந்த இது யார் எங்கே போவான், தமிழர் தெலுங்கர்னு போகும்போது யாருக்கு வந்து இதனால் லாபம் வரும் அப்படின்னு கேட்டால், அப்போது இவங்களுக்கு பிரேமலதாவுக்கு ஓட்டு 10 குறைந்தபட்சம் தான் அவங்க நிற்கிறது 10 தொகுதி. இந்த 10 தொகுதியிலையும் பிரேமலதாவுக்கு அல்லது அவங்களுக்கு ஓட்டு போட்டால் தெலுங்கருக்கு திராவிடத்துக்கு ஓட்டு போட்ட மாதிரி அர்த்தம், தமிழருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு வரும்போது நீங்கள் கேட்கலாம், அந்த தமிழருக்கு தான் ஓட்டு போடணுன்னு வரும்போது ஏன் வந்து தாவேகாவுக்கு போடக்கூடாது, ஏன் வந்து அதிமுகவுக்கு போடக்கூடாது, நாம் தமிழர்? நான் சொல்வது தமிழ் தேசியம்னு சொல்லி தமிழை பெருமைப்படுத்தி மகாகவி பாரதிக்கு ஒரு விழா எடுத்து தமிழை தலையில் வைத்து கொண்டாடும், தமிழர் பண்பாட்டை தலையில் வைத்து கொண்டாடுவது என்றால் அதில் முதல் நிலையில் நிற்பது சீமான். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவரே சொல்கிறாங்க, அவர் தமிழருங்கிறாங்க, அவர் தெலுங்கருங்கிறாங்க. அது நமக்கு புரியல. சரி, புரிஞ்சவங்களே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, புரியாதவரை போய் நம்ம ஏன் ஒன்று அது விட்டுருங்க. ரெண்டாவது, தாவேகா பொறுத்த வரைக்கும் அவர் விஜய்க்கே இன்னும் யார் வேட்பாளர் தெரியல, பக்கத்தில் பிரபுன்றாரு, பாபுன்றாரு, எதிர்கட்சியில் நிற்கிற செல்வம் பேரை சொல்லி அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு. ஆதவர்ஜனா உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு, விசிகாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு மாற்றி பேசுகிறாரு. இப்படியெல்லாம் வந்து செங்கோட்டையன் திடீர்னு வந்து உதயசூரியனுக்கு இது இரட்டைகளுக்கு ஓட்டு போடுங்கன்னு செங்கோட்டையன் கேட்குறாரு. அவங்க எங்கே இருக்கோன்ற ஒரு நிதானத்தில் இல்லை. நான் நிதானத்தில் இல்லைன்னு சொல்கிறது அரசியல் நிதானத்தில் இல்லை. அந்த வகையில் வந்து அப்போ இந்த தமிழர் தெலுங்கர் அப்படின்ற ஃபீலிங் மனசுக்குள்ளே இருக்காதா? நிச்சயமாக இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அவங்க எல்லாரும் எங்கே போடுவாங்கன்னா திமுக அல்லாத, அதாவது பிரேமலதா கட்சி இல்லாத, அதனால் திமுக கூட்டணி இல்லாத, அப்படி போடும்போது எதிர்கட்சிகளுக்கு போடும்போது அதில் முதல் நிலையில் நிற்கக்கூடியவர் அந்த ஓட்டுகளை பெறக்கூடிய ஒரு தகுதியும் அதற்கான வாய்ப்பும் பெற்றுப்பவர் வந்து சீமான். அந்த வகையில் தான் நான் வந்து இந்த தடவை சீமானுக்கு வந்து பிரேமலதாவால் சீமானுக்கு லாபம் அப்படிங்கிற கணக்கில் நான் எடுத்துக்கிறேன். அப்படி நீங்கள் எடுத்துக்கணுன்னா அதை ரொம்ப கொள்கை ரீதியாக சொல்லணுன்னா திராவிடத்தால் தமிழ் தேசியத்திற்கு லாபம். அதே மாதிரி இந்த தடவை இந்த தமிழ் தெலுங்கு, அதான் தமிழ் தேசியம் திராவிடம், இதை தாண்டி இன்னொரு போலாரைசேஷன் வந்து யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன விஷயம் சார்? அந்த பெருமைக்கு உரியவர் வந்து ஆதவர்ஜுனா தான். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ரஜினிகாந்தை வந்து அவர் ரொம்ப பயந்து போய் மிரண்டு போய் தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு மிரண்டு உள்ளே போயிட்டார், பயந்து போயிட்டார். திமுக மிரட்டுச்சு, எங்கள் தலைவர் வந்து அதெல்லாம் பயப்பட மாட்டார். ஒரு நாளைக்கு வந்தால் 4 நாளைக்கு கேன்சல் பண்ணிடுறாரு. இது வரைக்கும் வில்லிவாக்கம், டி நகர், இப்போது அறந்தாங்கி, கடலூர், அதுக்கு முன்னால் வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் வந்து அவர் வந்து அதாவது பர்மிஷன் வாங்கிடுறாங்க சார். வாங்கிட்டு களத்துக்கு போக மாட்டாங்க. அதான் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமும் போல, அறந்தாங்கிக்கு போல, கடலூருக்கு போல, கன்னியாகுமரி. கடலூர் ஏன் போலன்னு ஒரு சொன்னாங்க, ஞாபகம் தான் என்ன? அப்போ வந்து பாண்டிச்சேரி எலெக்ஷன் டேட், அது ரொம்ப ஓரத்தில் இருக்கு. நம்ம தொகுதி நம்மளை பார்க்கறதுக்கு எல்லாம் ஓட் போடாமல் இங்கே வந்துடுவான்ற அச்சத்தினால வேணான்ட்டாங்களாம். ஆமாம், இவர் அதை கேன்சல் பண்ணதுனால தான் அங்கே 91%. இல்லைன்னா போன வாட்டி விட ஓட்டு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு எது தெரிஞ்சது இது தெரியலன்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது அரசியல் சரித்திரமோ அரசியல் பூகோளமோ அரசியல் வந்து அது எதை நோக்கி செல்கிறது, கொள்கை கோட்பாடு எதையாவது தெரியுமா? எதாவது தெரிஞ்சிருந்தால் சம்மந்தமே இல்லாத 5 பேரை ஒருத்தர் வந்து ஒன்று பெரியார், ஒன்று அம்பேத்கர், ஒன்று வேலுநாச்சியார், ஒன்று வந்து அஞ்சலி அம்மாள், இப்போல்லாம் 5ஐயும் ஒட்டி வச்சுட்டு இப்போ எவனையும் தாவேகா நிர்வாகியை கூப்பிட்டு கேட்டால் இவங்கெல்லாம் யாருன்னே தெரில, இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கவர் மட்டும் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது. செந்தில் பாலாஜி கொள்கை தலைவர்ன்றாங்க. ஆமாம், ஈரோட்டிலேருந்து வந்து. ஆமாம், அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு கட்சி நடத்துகிறவங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் இதுக்கு முன்னால் என்ன வாக்குப்பதிவு நடந்தது, இப்போ குறைஞ்சிதா கூடிச்சா, எதனால் இருக்க முடியும், இருக்கக்கூடும், கூடினால் பொதுவாக ஜனநாயகத்தில் என்ன அர்த்தம், குறைந்தால் என்ன அர்த்தம்,
இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் அரசியலை வந்து தொடர்ந்து படித்து வருபவர்கள், கவனித்து வருபவர்களுக்கு தான் இது புரியும். விஜய்க்கு புரிஞ்சு, அவர் நிர்வாகிகளுக்கு புரிஞ்சு, அவர் வேட்பாளர்கள், தொண்டர்கள் வயசாகிடுங்க நமக்கே. சரி சார், அதனால் அது விடுங்க. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்த போலரைசேஷனில் என்ன வந்திருக்குன்னு சொன்னால், ரஜினியை வந்து எதிர்த்து பேசியதால் ரஜினி ஆதரவாளர்கள் இந்த தடவை பல இடங்களில் 2-3 இடத்துல படித்தேன், நான் பேர்லாம் மறந்துடுச்சு, ஊர் பேர்லாம். அங்கெல்லாம் வந்து ரஜினி ரசிகர்கள் ஆலங்குளமாக இங்கே ஒரு அது மாதிரி நிறைய ஊரில் வெளிப்படையாக இந்த முறை நாங்கள் சீமானுக்கு பிரச்சாரம் செய்கிறோம், ரஜினியை வந்து விஜய்னா ஆதவ அர்ஜுனா இவர்கள் வந்து அவமானப்படுத்தினார்கள், அவர் பயந்து போயிட்டார். இவங்க இப்போ வந்து ஏன் வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணாருன்னு கேட்டதுக்கு ஒரு தாவேகா நிர்வாகி சொல்லியிருக்காரு. இந்த ஆரம் தான் இங்கே வரிசையாக கேன்சல் பண்ணார்ல, வில்லிவாக்கம், குளத்தூர், டீனரு, கடலூர். அவருக்கு வெயிலில் வந்து பழக்கம் இல்லையா? புரியல. வெயிலில் வெளியில் வந்து பழக்கம் இல்லையா? அவர் அப்படியே காஷ்மீரில் பிறந்தார், காஷ்மீரில் வளர்ந்தார். இவருக்கு வெயிலில் வந்து பழக்கம் இல்லையா? ஏங்க அப்போ எப்படி நாங்கள் மொத்தம் வெயிலில் நின்று அவரை பார்க்கணுமாம்மா? ஜனங்கள்லாம் வெயிலில் வந்து நெரிசலில் வேர்த்து கொட்டி தண்ணி இல்லாமல் ஒன்றுக்கு போக முடியாமல் நின்று பார்க்கணும். அவரை மோட்டர் சைக்கிள் அடிச்சுட்டு சாகணும். அவனை இறங்கி கூட பார்க்க மாட்டார். இவராக செட்டப் பண்ண இடத்துல மட்டும் வந்து ஒரு தம்பதி வந்து இப்படி இவனுவாங்க, அதை மட்டும் வந்து அங்கே மீடியாவை வச்சு செட் பண்ணிவிட்டு அதை மட்டும் பார்ப்பார், மற்ற இடங்களில் பார்க்க மாட்டார். வெயிலில் வந்தது இல்லைன்னா, ஏங்க இவர் என்ன காஷ்மீரில் பிறந்து இங்கே வந்து வளர்ந்தாரா? என்ன இப்போ நீங்கள் நானும் வெயிலில் இப்போ இன்னைக்கு கூட தான் போட்டிருக்கான், நேரத்து இன்றைக்கி 3 டிகிரி வெயில் வந்து அதிகமாக இருக்கும், 2 டிகிரி வெயில் அதிகமாக இருக்கணும். எங்கள் வீட்டில் வந்து காலையில் கூட சொல்லுவாங்க, டிவியில் பார்த்தோன்னு, என்னங்க நீங்கள் கரெக்டாக அந்த வெயில் எப்போ அதிகமாக இருக்கோ அந்த சமயத்தில் தான் வந்து யூடியூப்பு அங்கே போனோம், இந்த சேனலுக்கு போகணுன்னு போகிறீங்க. பத்திரங்க, நான் என்ன ரோட்லேயே நின்று பேட்டி கொடுக்க போகிறேன்? நான் எங்கேயோ உள்ளுக்குள்ளே உட்காந்து ஸ்டூடியோவில் பேட்டி கொடுக்க போகிறேன். என்ன ஆகிட்டு போகுது நம்ம பேரில் வெயில் பட்டான்னு. ரெண்டாவது, வெயிலுக்கு பயந்தா இப்போ வெயிலுக்கு வரமாட்டீங்க, மழை வந்தால் வரமாட்டீங்க, குளிர் வந்தால் வரமாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. இது வந்து ரொம்ப கேவலமாக இல்லை? இப்படி ஒரு அரசியல், இப்படி ஒரு தலைவர் தேவையா தமிழ்நாட்டிற்கு? இந்த மாதிரி ஒரு அரசியல் தேவையா? எங்கள் தலைவர் வெயில்னால் வெளியில் வரமாட்டார், அவருக்கு வெயில்னா ஒரு நாள் வந்தார்னா அது சோர்வடைந்து விடுகிறார். ஒரு நாள் வந்து அவர் அப்படி மேலே ஏறி நின்று அந்த பஸ்ஸில் வந்துட்டு, இந்த பவுன்சர்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடியே இல்லைங்க. முன்னால் ஒரு தடவை அந்த கள்ளக்குறிச்சியில் விக்கிரவாண்டியில் எங்கேயோ ஒரு ஊரில் முதல்ல அதை ஏறணும்லாம் கிரீஸ் தடவி விட்டு அங்கேயே தூக்கி 10 அடி மேலேருந்து தள்ளி விட்டாங்கல்ல, திருச்சியில். இப்போ முந்தானத்து ஏதோ ஒரு பார்த்தேன் வீடியோவில், ஏற வரான். அவனு தான் எவ்வளோ புத்திசாலின்றது தான் நமக்கு தான் தெரியுமே. தலைவர் வழியோ அப்படி தான் தொண்டரும் இருப்பான். மேலே ஏற வர்றான் பிடிவாதமாக. பூட்ஸு காலால் அந்த பவுன்சர் வந்து அவன் காலை மிதிக்கிறான், அவன் கையை மிதிக்கிறாங்க, மிதித்து எட்டி ஒத்திக்கிறான். அப்புறம் அந்த கையில் சூட்கேஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த சூட்கேஸால் அடிக்கிறான். இதை விஜய் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்புறம் என்னையும் என் தொண்டர்களையும் வந்து பிரிக்கவே முடியாது, என் உயிரினும் மேலான தொண்டர்கள். எது உயிரினும் மேலான தொண்டர்களா? அப்புறம் நான் வார்த்தையில் ஏதாவது வண்டியாக பேசுவேன். அப்புறம் திருசக்தியாரியா இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறா, ஆபாசமாக பேசிய திருசக்தியார், ஆபாசமாக பேசிய திருசக்தியார்னு போட்டு சொல்லுவான்னு. கோவம் வருதா வரலையா? நிச்சயம் யாருக்கா இருந்தாலும். உயிரினும் மேலான என்னுடைய தொண்டர்கள்னா அவன் பூட்ஸ் காலால் மிதிக்கிறான் அவன் கண் எதிரில். இவர் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு, அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சூட்கேஸால் இடிக்கிறான், வீடியோவில் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் வரவே கூடாது. பாக்கி எல்லாம் வந்து வரலாமான்னு கேட்டால் வராங்க, வரல. மக்கள் விருப்பம், ஊழல் இருக்குது, இல்லை அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, இதெல்லாம் தாண்டுங்க. 2 கட்சி வரவே கூடாது. விஜய் கட்சி ஒன்று. ஏன்னா அரசியல் தெரியல, அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, வரவேற்கிறோம். பிரேமலதா கட்சி பச்சோந்தியை விட மோசமானது. பாக்கி கட்சி இல்லாமல் வந்து கூட்டணி மாறி போயிருக்காங்க. நம்ம வந்து அது ஒரு கட்சி கூட்டணி மாறினதுனால ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து 1 மாதத்துக்கு முன்னால் பேசிட்டு இப்போ இங்கே வந்து பள்ளி இழிக்கிறதும் போகிறதும். திருமாவளவன் வந்து இவங்க தான் சகோதரி பிரேமலதான்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து
அவர்கள் பிரேமலதான்னு அதே மீட்டிங்கில் பேசுகிறாரு. உடனே எந்திரிச்சு நின்று கும்பிடு போகுது. திருமாவளவனை மதிக்க வேணாங்க. திருமாவளவன் சொல்கிறார்ல, இப்போ மக்கள் எதிரில் உட்காந்துருக்காங்களா, அவங்கள பார்த்து உட்காந்த இடத்துல முடிஞ்சால் எந்திரிச்சு கும்பிடு போகணும். எந்திரிக்க முடியாமல் நிலைமையில் இருக்கீங்க, உட்காந்த இடத்துல ஒரு கும்பிடு போடுங்களேன். இல்லை நின்று தான் கும்பிடு போட்டால் என்ன ஆயிடுச்சு? அதனால தான் இப்போ பிரேமலதா எங்கெல்லாம் வந்து இப்போது அந்த கூட்டம் நடத்துதோ அங்கே விசிகாலேருந்து பேனர், எங்கள் தலைவர் திருமாவளவனை அவமதித்தது ஏன், எழுந்து நிற்காதது ஏன்னு பேனர் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எங்கேயுமே அவங்க வந்து பரப்புரைக்கு போகிறது இல்லை. ஆனால் தான் சொல்கிறேன், இந்த தடவை வந்து ஜீரோவாக போகிற கட்சியில் அதுவும் ஒன்றுன்னு ஆகணும். ஏன்னா இந்த ஆணவம் இது இங்கே உங்களுக்கு இருக்கிற அந்த 0.5% ஓட்டு கூட இல்லாததுக்கா இவ்வளவு ஆணவம்? அப்புறம் நம்ம வந்து இவருக்கு அந்த தலைவருக்கு ஆணவம், இந்த தலைவருக்கு ஆணவம், நம்ம பெரிய கட்சியில் உள்ளவங்களாம் பார்த்து சொல்கிறதுக்கு நமக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடுது. இப்போ இந்த ரஜினிகாந்த் இதுக்கு வரும்போது அஜித்துடைய ரசிகர்கள் வந்து அவங்க எடப்பாடி அஜித்தோடு இருக்கிற படமெல்லாம் எடுத்து போகிறாங்க. அதை பார்த்தோன்னே விஜய் அஜித் இருக்கிற படங்கள்லாம் விஜய் ரசிகர்கள் சும்மா கூப்பிட்டு காமிச்சிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அடிப்படையில் அஜித் வந்து அரசியலில் தலையிட மாட்டார். அவர் வந்து ஓட்டு போடுங்க இவங்களுக்குன்னு சொல்ல மாட்டார், போடாதீங்கன்னு சொல்ல மாட்டார். ஜனநாயக உரிமை, நீங்கள் உங்கள் ஓட்டு போடணும், யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி டைப்பு தான் அவர். ஆனால் அஜித் ரசிகர்களுக்கு வந்து அந்த விஜய் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்வினை உணர்ச்சி இருக்கும்ல. அந்த காலத்துலேருந்து அப்படி தானே அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அங்கங்கே மோதல் வந்ததை பார்த்து தானே அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சார். இந்த ஆள் டீசெண்டாக கலைச்சிட்டான். இந்த ஆளுக்கு அரசியல் முதல்வர் ஆகணும்னு ஆசை, இப்படி வந்துட்டார். அவன் விட்டுருவானா? அஜித் சும்மா இருந்தால் கூட அவங்க ரசிகர்கள் விட்டுருவாங்களா? ஆக இந்த முறை அஜித் ரசிகர்களும் அவங்க இவர் ரஜினி ரசிகர்களும் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க, திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அதிமுக அந்த இவர் அஜித் அந்த காலத்திலேயே வந்து கலைஞர் ஐயா மிரட்டுறாங்க ஐயா அவங்க ஆட்கள்னு சொன்னவர். ஸோ அதனால் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா ஒன்று அதிமுகவுக்கு போடணும், இல்லை நாம் தமிழருக்கு போடணும். இதில் வந்து பொதுவான வந்து அந்த அந்த கருத்தியல் ரீதியாக வரக்கூடிய அந்த மாதிரிலாம் ஒரு 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 கிரெடிட் இருக்கக்கூடிய அளவில் அப்படின்னு பார்த்தால் உங்களுக்கு வந்து இப்போ இதே பிரேமலதா வந்து எதிராக தான் போடுறாங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை விஜய்க்கு எதிராக போடுறாங்கன்னு சொன்னாலோ, இதே இந்த பிரேமலதா வந்து 1.5 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் அதிமுக 2 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் அதிமுக கூட்டணியில் தானே ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அப்போது அது என்ன அங்கே இருந்துச்சு, இப்போ இங்கே வந்தது, மறுபடியும் அங்கே போவோம் அப்படின்னு விட்டுட்டா அப்போ யாருக்கு அந்த அந்த வாய்ப்பு வரும்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கு அஜித் ரஜினி ரசிகர்கள் இம்முறை அமைதியாக நாம் தமிழர் கட்சிக்கு, சீமானுடைய கட்சிக்கு ஆங்காங்கே ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வந்து எவ்வளோ பேருங்க ஒரு 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 தொகுதியில் இருப்பாங்க. இந்த தடவை பாருங்கள், 1000 ஓட்டு கூட ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் வெற்றி தோல்வியில். 2021 தோல்வி வெறும் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வெற்றிகள் தோல்விகள் போன தடவையே என்னமோ 15 வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 40லேருந்து 50 தொகுதியில் வந்து 1000 ஓட்டு வித்தியாசத்தில் யார் வெற்றி பெற்றாலும் சரி, யார் அடுத்து வந்தாலும் சரி, அவ்வளோதான் வரும். புரியுது. குறைந்தபட்சம் 30-40 தொகுதியில் வரும். அந்த வகையில் இந்த போலாரைசேஷன் ஒன்று, இந்த தமிழ் தெலுங்கு அதான் திராவிடம் தமிழ் அது ஒன்று, இன்னொன்று இந்த ரஜினி அஜித் ரசிகர்கள், இது இரண்டும் சீமானுக்கு பலமாக இருக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம். நீங்கள் நம்ம இந்த தமிழ்நாடு அமைச்சரவையில் பாருங்கள், 13 பேரோ 14 பேரோ வந்து தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள். இந்த தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்களில் மலையாளி யார், கன்னடா யார் எடுத்து பாருங்கள், இருக்காது. எல்லாமே தெலுங்கு தான். வட சென்னையில் ஆரம்பித்து எல்லாமே தெலுங்கு தான். வட சென்னையில் நீங்கள் வந்து மந்திரியை எடுத்துக்கிட்டாலும் சரி, நகரத்தாயை எடுத்துக்கிட்டாலும் சரி, தாயை எடுத்தாலும் சரி, தந்தையை எடுத்தாலும் சரி, ஆக அங்கே வந்து அப்போது இதுவும் சரி. இது வந்து இவங்க இந்த தமிழர்கள் வேறு திராவிடம் வேறுன்னு பிரித்ததுக்கு காரணம் வந்து திராவிட கட்சி, குறிப்பாக திமுக. ஏன்னா அதிமுக பொதுவாக திராவிடம்ன்ற பேரை வச்சுருப்பாங்களே தவிர ரொம்ப அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகவே மாட்டாங்க.
ஏன்னா எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி வந்து பிரித்து பேச அவரே வந்து ஒரு அதாவது மலையாள தேசத்திலிருந்து ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்காலேருந்து மறுபடியும் இங்கே வந்தவர் தானே. ஆனால் வந்து அவர் வந்து அந்த மாதிரி பேசக்கூடியவர் இல்லை, பிரித்து பேசக்கூடியவர், பிரித்து பார்க்கக்கூடியவர் இல்லை. ஜெயலலிதா அவர்கள் கன்னடத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுவாங்க. அவங்க அம்மா சந்தியா வந்து பெங்களூரில் தான் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நடித்தது பூரா தமிழ் படம் தான். சந்தியா அவர்கள் நடித்ததே, ஜெயலலிதா விட்டுருங்க, அவங்க அம்மா சந்தியா நடித்தது பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் படம். அந்த காலத்தில் பழைய தமிழ் படம்லாம் பார்க்கும்போது ஜெயலலிதா அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா அவங்க அம்மா அதே மாதிரி உருவ ஒற்றுமை. அப்போது இந்த தெலுங்கர்களை இந்த வந்து முக்கியப்படுத்தி அவர்களை பிரித்து தமிழர்களுக்கு உள்ள உரிமைகளை வந்து பறித்து அவர்களிடம் கொடுத்து இதனால் தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் ஒரு கசப்புணர்வு வருவது செய்தது வந்து முழுக்க முழுக்க திமுக. இப்போ இந்த போலாரைசேஷன் அவங்க ஆரம்பித்தது தான். ஆனால் தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். இப்போல்லாம் முற்பகல் செய்யும் முற்பகலே விளைஞ்சிது, பிற்பகல் வரைக்கும் வெயிட் பண்ணாது. அப்படியே சோஷியல் மீடியா வந்த சமயத்தில் முற்பகல் செய்யன் முற்பகலாகவே வெளியாகிவிடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து பாதிக்கும்னு நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். அந்த போலாரைசேஷன் பிரேமலதாவை கூப்பிட்டு நீங்கள் 10 சீட்டு எப்படி கொடுத்தீங்க? 0.43% வாங்கின அந்த அம்மாவுக்கு 10+1 கூடவே 25 வருஷமாக உங்கள் பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கிற திருமாவளவனுக்கு 8 சீட்டு. அந்த 8 சீட்டில் என்ன, இப்போ உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். திருப்போரூர் இங்கே தானே இருக்குது. திருப்போரூர் பொது தொகுதி. ஆனால் பொது தொகுதியை வந்து அந்த 2 பொது தொகுதியில் ஒன்று திருமாவளவனுக்கு கொடுத்தாங்க. அவர் ஒரு வேட்பாளரை நிற்க வச்சார். நேற்று ராத்திரி 10-11 மணிக்கு எனக்கு வந்த செய்தி, திருப்போரூரில் திமுக ஒன்றிய செயலாளர் விசிக வேட்பாளர் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டான்டாராம். தேதி இன்றைக்கி என்ன, இன்னும் 1 வாரம் கூட இல்லை தேர்தலுக்கு. நானே அங்கே தானே சார் வரோம், யாருமே வரல இது வரைக்கும் திருப்போரூரா. நான் செய்தி உங்களுக்கு பாருங்கள், நமக்கு வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து எதுவாக இருந்தாலும் செய்திகள் எங்கே இருந்தாலும் வரும். திருப்போரூரில் ஒன்றிய செயலாளர் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு. இது வரைக்கும் ஒரு மீட்டிங் கூட நடக்கலை. யார் கூட? திமுக கூட்டணி வேட்பாளரான விசிக வேட்பாளரோட. அதுக்கு அவர் யார்கிட்டயோ கேட்டதுக்கு சொல்லி அவர் வேட்பாளர் வீட்டுக்கு போனாலும் உள்ளனா மரியாதை இல்லை. அதனால் 2 பேரை விட்டு அனுப்பிச்சிட்டு, என்னப்பா கொஞ்சம் பேருக்காவது ஒரு மீட்டிங் வாங்க, 4 இடத்துல வந்து பின்னால் நில்லுங்க. இது வரைக்கும் இந்த தொகுதியில் 10-15 கோடி ரூபா செலவு பண்ணி மாநாடு, கட்சிக்கு டொனேஷன், அது இதெல்லாம் பண்ணி செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்று கொடுத்துட்டாங்க விசிகாவுக்கு. நான் 10-15 கோடி ரூபா செலவு பண்ணி ஒன்று வந்து ஜெயிக்க வைக்கணுமா? நீங்கள் முடிஞ்சால் ஜெயிச்சுக்கு போ எப்படின்னு சொல்லிட்டாராம் திருப்போரூரில். இது திருப்போரூரில் மட்டும்தான் நடந்திருக்கு. நம்ம வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்க முடியாது. தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் வந்து இந்த மாதிரி இப்போ தூத்துக்குடியில் விரட்டி அடித்தாங்க, இங்கே விரட்டி அடித்தாங்க, அங்கே விரட்டி அடித்தாங்க. அந்த மாதிரி அதிருப்திகள் ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரி இந்த போலாரைசேஷன் பிரச்சனை வந்து இருக்குது. இப்போது இவர் குன்னமில் வந்து சிவசங்கர் மந்திரி நிற்கிறாரு. அவர் ஷூராக ஜெயிச்சிருவாருன்னாங்க. நேற்று குன்னம் பகுதியிலிருந்து நண்பர் ஒருத்தர் பேசினார். இல்லைங்க, டவுட்டுங்க, 50% அவர் சான்ஸ் இல்லை அவருக்கு. ஏங்க தென் ஆப்போசிஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா? இல்லைங்க, அவருடைய ஒரு ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் வந்து இவரை எப்படி இந்த தடவை ஜெயிக்கிறார் பார்க்குறேன்னு ஒரு ஒத்த காலில் நிற்கிறாருங்க. யார்? திமுக. குன்னம், தூத்துக்குடி, இப்படி இன்னும் இப்போ திருப்பூரில் வேறு விதமாக சொன்னோம். இந்த மாதிரி பல எனக்கு தெரிஞ்சு நேற்று மட்டும் கள்ளக்குறிச்சியில் அந்த மாதிரி வந்து நம்ம இவர் இருக்கார் பாருங்கள், கிட்னின்னா தெரியுமா உங்களுக்கு? கிட்னி முறைகேடு தானே? முறைகேடு இல்லை, அந்த எம்எல்ஏ பேர் தெரியுமா? வேணாம், கிட்னி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியுடைய அவருடைய மகன், அவருமே திமுக தான் எம்எல்ஏவாக இருந்தார். அவர் பையன் கதிரவன், அவர் வந்து மணச்சநல்லூரில் நிற்கிறார். அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஓட்டு கேட்க வந்தபோது, போன தடவை நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க, அது பண்ணல இது பண்ணல கேட்குறாங்க. பகஞ்சாலங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு தான் நீங்கள் வந்து அப்போ சும்மா அப்படி போஸ்ட் கொடுப்பீங்க. அப்போ வரும்போது மட்டும் வடை சுடுவீங்க, துணி துவச்சி கொடுப்பீங்க. எல்லா கட்சியிலையும் அப்படி தான் செய்கிறாங்க. நீங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் சும்மா ஒரு 5 நிமிஷம் வடை சுட்டு கொடுக்குறது, தோசை சுட்டு கொடுத்ததுனால ஓட்டு போட்டுருவோண்ணா. தினம் வந்து நீ அதை தோசை சுட்டு கொடுப்ப.
இதெல்லாம் இந்த ஸ்டண்ட்டெல்லாம் எல்லாம் அது என்னமோ ஒரு பைத்தியத்தனமான ஸ்டண்ட்டு. டீ குடிக்கிறது, அவங்க கூட சேர்ந்து டீ குடிக்கிறது, மற்ற நாள்லாம் குடிச்சிடுவீங்களா? அந்த மாதிரி கேட்டபோது நீ ஒன்றும் ஓட்டு போட வேணாம் போயா. மேடையில் இருக்கும்போதே பேசுகிறார். மேடையில் இருந்தபடியே சொல்லிவிட்டு ஒரு நிர்வாகி ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சொல்கிறது கூப்பிடுறது வந்து டை லூஸு மேடையிலேயே பப்ளிக்லேயே மைக்கில். அப்போது திமுகவை வந்து வேறு யாருமே வந்து பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே அதுக்கு பார்த்துப்பாங்க. இதில் நம்ம இந்த பிரேமலதா மேட்டரில் வரும்போது என்னென்னா, பிரேமலதா வந்து சேர்ந்ததுக்கு எல்லாருக்கும் 2 காரணம் நல்லா தெரியும். அது வரைக்கும் முதல் மாதம் வரைக்கும் அங்கே வந்து திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இப்போ ஒரு பெண்ணுக்கு பெண்ணாக வலி எனக்கு தான் தெரியும், பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி பெண்களுக்கு. இந்த 1.5 மாதத்துக்குள்ளே பாதுகாப்பாயிடுச்சா? இல்லை உங்களுக்கு வலி ஏதாவது வாலினி தட்டு விட்டீங்களா? வாலினின்னு ஒரு மருந்து விற்கும், அது வாங்கினா கொஞ்ச நேரம் உணர்ச்சி வலி தெரியாமல் இருக்கும். வால்நீகில்னு ஏதாவது பெருசாக டிஸ்ட்ரிபியூட் எடுத்து உடம்பு பூரா தடவிக்கினாங்களா? வலி தெரியலையா அப்போது பிரேமலதாவுக்கு? எப்படிங்க வந்துச்சு? ஒன்று ஏவாவேலு அந்த 200 கோடி பிடிச்சி வச்சுருந்தாருன்னு, இப்போ ஏதோ அவங்க குடும்பத்திலேயே கூட சம்மந்தம் பண்ணதாக சொல்கிறாங்க. அது அவங்களுடைய குடும்ப விவகாரம், நமக்கு ஒன்றும் இல்லை. அது பணத்தோடு சேரணும்னு நினைக்கலாம், அது இனத்தோடு சேரும்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை, பணத்தோடு சேருங்கிறது தான் இன்றைக்கி உள்ள உண்மை. அது நடந்துட்டு போட்டோம், அது அவங்களுக்குள்ள உள்ள விஷயம். அது குடும்பத்துக்குள்ளே அவங்க பொண்ணு கொடுக்குறாங்க, வாங்குறாங்க, அவங்க இஷ்டம். ஆனால் வந்து சேர்ந்ததுக்கு மெயின் காரணம் திமுக ஏன் வந்து விசிகாவை தள்ளிவிட்டுன்னா புறந்தள்ளி விட்டு மற்ற மார்க்சிஸ்ட்டு இத்தனை நாள் கூடவே இருந்த மார்க்சிஸ்ட்டு இடதுசாரிகளை தள்ளி விட்டுட்டு வாழ்வுரிமை வேல்முருகனை வெளியே அனுப்புகிற அளவுக்கு அனுப்பிச்சிட்டு இப்படி காங்கிரஸை வந்து கிட்டத்தட்ட உதறி தள்ளிவிட்டு கடைசி நிமிஷத்தில் ஒட்ட வச்சு இவ்வளோலாம் பண்ணதுக்கு காரணம் என்ன? இந்த அம்மாவை கூப்பிட்டு வருது. காங்கிரஸ்னால் நீங்கள் எதாவது கொள்கைன்னா சொல்லலாம், கொள்ளடிக்கும் போது ஒன்றா பண்ணீங்க. இன்றைக்கும் வந்து நம்ம முதல்வருக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்ப ஜாஸ்தி. கலைஞருக்கு உள்ள நகைச்சுவை உணர்வு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கு இருக்கிற நகைச்சுவை உணர்வு நிறைய பேருக்கு புரியல. என்ன விஷயம் சார்? மேடையில் நேற்று பேசுகிறாரு, கச்சத்தீவை மீட்பதற்கு மத்திய அரசிடம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். இப்போ மட்டும் தேர்தல் வருது, நிறைய பேர் கைதாவான். இப்போ வேறு இதெல்லாம் அந்த உள்துறை செயலர், தலைமை செயலாளர்லாம் டிஜிபிலாம் மாற்றிட்டாங்க. எந்த சமயத்தில் எது நடக்கும்னு தெரில. பயம் வந்தால் மட்டும் நீங்கள் பாருங்கள், திமுகவில் மத்திய அரசுன்னு பேசுவான், இல்லைன்னா ஒன்றிய அரசு. அவன் எப்போ வந்து மத்திய அரசுன்னு பேசுகிறானோ ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஊர்லலாம் பயந்து போனால் இந்த குழுமோர் காட்சி ஊற்றுவாங்க தெரியுமா உங்களுக்கு? கிராமத்தில் நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று பார்த்து பயந்துருவோம். திடீர்னு ஒரு இருட்டில் ஒரு ஏதாவது பார்த்து ஒரு நேலை பார்த்து ஏதாவது பயந்துருவாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க, அவங்க வந்து இந்த கூழ்மோர், அந்த கூழும் அதில் கொஞ்சம் மோர் ஊற்றி அந்த இழுப்ப கரண்டின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் மறந்தே போயிருக்கும். இரும்பில் கணக்கரையல்னு இருக்கும், தடிப்பாக இருக்கும். இழுப்ப கரண்டியில் வச்சு அது சூடு நல்லா தாங்கும். அதில் நல்லா வந்து அந்த கூழ்மோரை காய்ச்சி அப்படியே சும்மா கொதிக்கும். அதை குழந்தைகிட்ட காமிப்பாங்க. அந்த கொதிக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த பயம் விட்டுவிடும். அது நம்பிக்கை, அது எவ்வளோ தூரம் அது வந்து அதில் ஒரு இதுவும் இருக்குது, சயின்ஸாக இருக்குது, அதில் ஒரு விஞ்ஞானமும் இருக்குது. இப்போ நீங்கள் விக்கிக்கிட்டே இருப்பார், சாப்பிடும்போது விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை நிறுத்தணுன்னா சில பேர் வந்து ஒரு சர்க்கரையை சாப்பிட கொஞ்சம் டக்குன்னு முழுங்க சொல்லுங்கன்னுவாங்க. அதுவும் ஒரு வகை. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அந்த விக்கல் இருக்காங்க, திடீர்னு பக்கத்தில் பா அப்படின்னு பின்னால் ஒரு எதிர்பாராத மாதிரி ஒரு தட்டுங்க, தொடுங்க, அது இருந்து போய் பயந்து அந்த அந்த பயம் வருது பாருங்க, அது விக்கல் நின்றுடும். இதெல்லாம் வந்து இயற்கை விஞ்ஞானங்கள், சின்னது. அந்த மாதிரி இவங்க வந்து ஏன் வந்து இவங்க வந்து 1% கீழே வாங்கின அந்த அம்மாவை வந்து கூப்பிட்டு கொடுத்துட்டு திருமா போன்றவர்களை உதாசீனப்படுத்தினார்கள். காட்டு மன்னார் கோயிலில் இறங்குறேன்னு சொல்லி, அதுவும் இறங்கக்கூடாதுன்னு அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை மிரட்டி, சபரீசன் வரைக்கும் கூப்பிட்டு மிரட்டி, மந்திரியெல்லாம் விட்டு அவரை மிரட்ட சொல்லி, அவர் அதுக்கு பதில் யாரோ கொண்டு போய் ஜோதி இளையபெருமாள் சாருடைய பையனுக்கு கொண்டு போய் கொடுத்து அந்த அளவுக்கு அவரை வந்து ஒரு சங்கடத்தில் கொண்டு போய் ஆழ்த்தினது. என்னென்னா, என்னதான் நீங்கள் தமிழ் கொள்கை திராவிடம்லாம் பேசினா கூட கடைசியில் இப்படி சூடு
அங்கே தான் ஒட்டுது. இந்த இப்படி சூடு தான் வேலை செய்யுது திமுகவில். இப்படி சூடுன்னு சொல்லி தான் அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து 10 சீட்டு கொடுத்தது. இப்போ அது சரி, அது அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் விசிகா வந்து ஒரு பக்கம், அதனால் பாதிப்பு வந்து இந்த தடவை எழுதி வச்சுங்க. இந்த தடவை காலியாக போகிற 2 கட்சியில் ஒரு கட்சி அம்மையார் பிரேமலதா கட்சி காலியாக போகுதுன்னு நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு ஏற்கனவே மையம் அப்படி ஆகிப்போச்சு. அவர் மட்டும் படிச்சுட்டு அவர் மட்டும் இது வாங்கிட்டு அந்த நீச்சல் குளத்தில் அது ஒன்று மிதவை ஒன்று இருக்குமே, அதை வாங்கிட்டு அவர் மட்டும் தப்பிச்சு போயிட்டார். கட்சி தண்ணியில் கரைஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் அந்த கட்சி என்ன நடக்க போகுது? அவர் தனியாக வந்து செயல் நிர்வாகிகள் கூட்டம்னு போட்டாலே அது கிட்டத்தட்ட மரத்தடியில் கூட்டுற கூட்டத்தை விட கம்மியாக இருக்குது. அவர் வீட்டு ஹோம் தேட்டரில் தான், அதனால தான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டார். ஏன்னா வெளியில் தெரியாமல் இருக்கும். ஃபோட்டோ வீடியோ ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது ஏற்கனவே முடிஞ்சு போனது. முடிய போகும் கட்சின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து தேமுதிகவாக இருக்கும். இன்னொரு 3 எழுத்து கட்சி அவர் நடிக்கப்படுவார். அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? புரியுது. அதுதான் ஆகும். ஜனநாயகனை யார் வெளியிட்டாங்க சென்சார் வெளியிட்டது. நான் எப்படிங்க சென்சார் வெளியிட்டோம்? நான் 3 படம் தயாரிப்பாளர். சென்சார் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒன்ஸ் வந்து சென்சாரை ரிஜெக்டோ சென்சார் பாஸோ கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. திருட்டுத்தனமாக அவர்கள் வந்து அதை ரீட்டைன் பண்ணியிருந்தால் கூட அதில் சென்சார்னு வாட்டர் மார்க் வரும். டைரக்டர் அமீர் கூட சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் அவர் திமுக ஜாஃபர் சாதிக்கூடிய நண்பர் அமீர்னு சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த பணப்பரிமாற்றத்தில் போதை மருந்து விவகாரத்தில் சிக்கன அமீர் அவரே சொல்கிறார், எடிட்டர் மூலமாக தான் வெளியாகிருக்கு அப்படின்னு அவர் பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. இப்போ 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. யார் அந்த 6 பேர்? அவங்க பின்னணி என்னன்னு தெரில. பின்னணி ஒரு கட்சி பின்னணியாக இருக்கலாம், அரசியல் பின்னணியாக இருக்கலாம், ஒன்றும் இல்லைன்னா காசுக்கு பண்ணியிருக்கலாம். சிம்பிள். யாராவது நீ வெளியே விடு, உனக்கு 50 நேரம் தரேன், 1 லட்சம் தரேன்னா என்ன காசு போடும்? இதில் ஒரு நடுவில் ஒரு இது வந்து ஜனநாயகனை வந்து வெளியிட்டது வந்து வேறு யாரும் இல்லை, தாவேகா தரப்புலேருந்து தான் வெளியிட்டாங்க. எப்படியும் அது எலெக்ஷனுக்கு முன்னால் வந்தால் அதை கொஞ்சம் பேர் பார்த்தா கொஞ்சம் பிக்கப் ஆகும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் தாவேகா வேட்பாளர். இப்போது 16ஆம் தேதி மீட்டிங் போட்டிருக்காரா? என்னென்னா நிர்வாகிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் ஒத்து போலியாம். வேட்பாளர் சொல்லுறத நிர்வாகி கேட்க மாட்டேங்கிறான் தாவேகலை. எப்போ வந்து மீட்டிங் போடுறாங்க? 16ஆம் தேதி போட்டு அதுக்குள்ளே எல்லாருக்கும் புத்தி வந்து புத்தி சொல்லி புத்தி விஜய் விவரமாக பேசி, எப்படி விஜய் விவரமாக பேசி அது அவங்களுக்கு புரிஞ்சு அது பிரகாரம் அவன் போய் அதில் விஜய் பேசினது என்னன்றதை புஷியானந்த் ஒரு விளக்கம் கொடுப்பாரு, அருண்ராஜ் ஒன்று கொடுப்பாரு, ஆதவர்ஜுனா ஒன்று கொடுப்பாரு, ஆளுக்கால் ஒன்று கொடுத்து இதெல்லாம் நடந்து இவங்க எலெக்ஷன் நடத்தி அப்போ அவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இன்னொரு கட்சி எது தேவைப்போகுது அப்படின்னு சொன்னது. பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நன்றி. வணக்கம், நன்றி.